Dear students, in this session we discuss about electromagnetic inductions. So in previous chapter, third lesson la நம்ம magnetic field எப்படிலாம் கிரியேட் ஆகுது, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ கரண்ட்டு ஒரு கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகும்போது ஸோ அந்த கண்டக்டரை சுற்றி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றத கிறிஸ்டியன் வயர்ஸ்டெட் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஆம்பியர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ப்ரூவ் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு கரண்ட் கேரிங் லூப் வந்து ஒரு பார் மேக்னெட்டா பிஹேவ் பண்ணுது அப்படின்றத ஆம்பியர் வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் லாஸ்ட் சாப்டர்ல நம்ம படிச்சது. ஸோ லாஸ்ட் சாப்டர்ல நம்ம கன்க்ளூஷன் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஒரு கண்டக்டர் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஸோ அதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்மளால கிரியேட் பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த லெசன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு கன்வர்ஸ் எஃபெக்ட், ஒரு இன்வர்ஷன், ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா திங்க் பண்றாங்க. நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் செய்யறாங்க. ஸோ பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஃபாரடே. ஸோ ஃபாரடே என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு பார்த்துட்டு ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நம்ம சம் சேஞ்சஸ் கொண்டு வரும்போது அது மூலமா ஒரு கரண்ட்டை நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அட் த சேம் டைம் இதே மாதிரியான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜோசப் ஹென்றி. ஸோ ஃபாரடே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து யூகே நாட்டை சேர்ந்தவர். ஸோ தென் ஜோசப் ஹென்றி அப்படின்றது யூஎஸ்ஏவை சேர்ந்தது. ரெண்டு பேரும் சேம் டைம் சைமல்டேனியஸா இந்த ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் யார் அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம வேர்ல்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தட்ஸ் மீன் ஃபாரடே. ஃபாரடே வந்து சம் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை நம்ம சேஞ்ச் பண்றதுனாலையும் நம்மளால என்ன பண்ண முடியும், கரண்ட்டை கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ வி அப்டைன் த எலக்ட்ரிக் கரண்ட் ஆர் வி அப்டைன் த கரண்ட் இன் ஏ கண்டக்டர். We change the magnetic flux linked with this conductor or coil. So அந்த காயிலோட இல்ல ஏதோ ஒரு கண்டக்டரோட கனெக்ட் ஆகிற ஃப்ளக்ஸ் நம்ம சேஞ்ச், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றத 1831ல ஸோ தட்ஸ் மீன் ஃபாரடே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அதை ப்ரூவ் பண்றாங்க. அது சேம் டைம் ஜோசப் ஹென்ரியும் அதை செய்யறாங்க. பட் ஆனா ஸோ வேர்ல்டுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் ஃபாரடே தான் அதை கொண்டு வராங்க. ஸோ அந்த பர்பஸ் அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு, அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்தாரு. ஸோ அதனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மூலமா நம்மளால கரண்ட் கொண்டு வர முடியும் அப்படின்ற அந்த கான்செப்டை வச்சுட்டு ஸோ வேற என்னெல்லாம் இந்த மாடர்ன் ஏஜ்ல தட்ஸ் மீன் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் டிவைசஸ் நம்ம சுத்தி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டொமஸ்டிக் எலக்ட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அது மூலமா தான் எல்லாமே இப்போ ஆக்ட் ஆகுது, ஸோ ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அதை பத்தின விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ண போறோம்னா இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஃபாரடேவோட என்ன எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு கரண்ட் வந்து ஒரு காயில ப்ரொடியூஸ் ஆகுது அவர் எப்படி சொன்னாரு அப்படின்றத நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் வெரி வெல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இன் ப்ரீவியஸ் லெசன்ல. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கு அப்படின்னா அந்த ஏரியாவில் ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஏதோ ஒரு ஏரியா அப்படி இருக்கு அப்படின்னா ஸோ எவ்வளோ ஃபீல்டு லைன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இந்த ஏரியாக்குள்ள எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பாஸ் ஆகுதோ ஸோ அந்த டென்சிட்டி பொறுத்து நம்ம என்ன சொல்லுவோம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஏரியா எடுத்துக்கோ, சர்க்குலர் ஏரியா. ஸோ இந்த ஏரியாக்குள்ள ஃபீல்டு லைன்ஸ் இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபீல்டு லைன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஏரியாவில் இவ்வளவு ஃபீல்டு லைன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராஸ் ஆச்சோ பாஸ் ஆச்சோ அதுதான் நம்ம என்ன சொல்ல போறோம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் 5B அப்படின்ற லெட்டர்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ 5B இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருப்பீங்க, இன்டகரல் ஏரியா B வெக்டார் டாட்
dA vector அப்படின்னு கொடுக்கும். So dot product. So that is the magnetic flux அப்படின்னு கொடுக்குறோம். So இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மேக்னிடியூடா எழுதணும் அப்படின்னா அப்போ 5B is equal to BA cos theta னு எழுதும். ஏன்னா டாட் ப்ராடக்ட். ஸோ அதனால cos theta னு எழுதும். ஸோ you know very well ஏரியா, இங்க ஏரியான்றது என்னது? So that is the particular area. நாம் எடுத்துக்கிற magnetic field lines பாஸ் ஆகக்கூடிய that is plane. Then theta அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ இந்த ஏரியா இருக்கு. இந்த ஏரியாவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நார்மல் லைன் டிரா பண்றேன். So it is normal n cap இல்ல n. So இப்போ இந்த ஃபீல்டுக்கும் இந்த ஃபீல்டு ஒரு ஃபீல்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபீல்டு லைன்ஸுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸுக்கும் நம்ம ஏரியாவுக்கு டிரா பண்ண அந்த நார்மல் லைனுக்கு உள்ள ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா தீட்டா. அதான் என்ன சொல்றோம் அப்படின்னா தீட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். சப்போஸ் ஹரிசாண்டலா ஒரு சர்ஃபேஸ் வச்சுக்கணும் அப்படின்னா ஸோ அப்போ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த மாதிரி பெர்பெண்டிகுலரா கிராஸ் ஆகுது அப்படின்னா ஸோ இப்போ இங்க நான் இதுக்கு நேரம் என்ன பண்றேன், ஒரு நார்மல் லைன் டிரா பண்றேன். திஸ் இஸ் என். இப்போ இந்த ஃபீல்டு லைனுக்கும் ஸோ இந்த நார்மலுக்கும் உள்ள அந்த ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், திஸ் இஸ் த தீட்டா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ சப்போஸ் நார்மல் லைன் and the magnetic field lines full angle theta is equal to 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. Here theta is equal to 0. So it has some angle for here. So இந்த இடத்துல ஏதோ some angle இருக்கு. பட் ஆனா இங்க வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா theta is equal to 0. அப்ப இங்க எனக்கு என்ன கிடைக்கும், cos 0 is equal to 1. Suppose ஏரியாவுக்கு perpendicular, that's mean 90 degree இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த நார்மல் அந்த நார்மல் லைனுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா if theta is equal to 90 degree அப்படின்னா அப்போ cos 90 is equal to நமக்கு என்ன கிடைக்கும், 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல no more field effect. ஸோ அந்த ஃபீல்டு லைன்ஸில் நமக்கு எந்த ஒரு எஃபெக்ட் இருக்க போறது இல்லை. ஸோ அப்போ that is 5B is equal to suppose theta is equal to 0ன்னு வச்சுக்கோங்க. if theta is equal to 0 degree அப்போ BA 1 கிடைக்கும். அப்போ 5B is equal to this is a maximum. அப்போ எனக்கு BA அப்படின்னு கிடைக்கும். ஸோ 5B இதோட யூனிட் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா வெபர் அப்படின்னு சொல்ல போறீங்க. ஸோ 5B மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வெபர் அப்படின்னு குடிப்போம். ஸோ 1 வெபர் is equal to மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டோட நமக்கு யூனிட் வந்து டெஸ்லா. ஸோ திட் இஸ் ஏரியா அப்போ மீட்டர் ஸ்கொயர். So flux ஓட யூனிட் 1 வெபர். So 1 வெபர் is equal to எதுக்கு ஈக்குவலா இருக்கும், எந்த யூனிட், டெஸ்லா மீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். So அப்போ magnetic fluxன்றது என்ன அப்படின்னா the magnetic flux 5B through an area A passing the magnetic field lines passing through that area normally outward. So ஓகேவா? So நார்மலா அந்த ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலர் ஆகும். நார்மலா என்ன ஆகும் அப்படின்னா அந்த நார்மல் லைனுக்கு என்ன ஆங்கிள் இருக்கோ அதை பொறுத்து அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ இருக்கும். தட் இஸ் a magnitude value. that is தீட்டாவை டிபெண்ட் பண்ணி அதோட மேக்னெட்டிக் வேல்யூ இருக்கும். இதுக்கு நேம்ல என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் that is the density of magnetic field lines. இதை டிபெண்ட் பண்ணி தான் அதோட ஸ்ட்ரென்த்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சுதான் அதுல இன்டியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் கரண்டோட வேல்யூவை நம்ம என்ன பண்ண முடியும், அந்த காயிலையோ இல்ல கண்டக்டர்லயோ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், இல்ல நம்ம அதை சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபாரடே சொல்ல போறாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இப்போ இங்க ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது கண்டக்டர் சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுது. When a current passing or flow through a conductor, then the magnetic field produced around it. Okay, அது நமக்கு தேர்ட் லெசன்ல நல்லா தெரியும். ஃபாரடே என்ன சொல்றாங்க, சோ அது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது சோ அந்த காயிலையோ இல்ல கண்டக்டர்லயோ கரண்ட் இன்டியூஸ் ஆக போகுது, அது கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்றத சொல்றாங்க. சோ இது வந்து இன்வர்ஸ் ஆஃப் தட்ஸ் மீன் வயர் ஸ்டெட்டோட கிறிஸ்டியன் ஒயர் ஷெட்டோட எஃபெக்ட்டுக்கு இன்வர்ஸா இருக்கு. தட்ஸ் மீன் கன்வர்ஷன் எஃபெக்ட். இந்த பினாமினாவை தான் அவங்க என்ன சொல்றாங்க ஃபாரடே அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால
காயில கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்ற அந்த பினாமினாவுக்கு பேர் தான் என்ன, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனை எப்படி வந்து சொல்ற ஃபாரடே எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வெரி சிம்பிள். ஒரு 2 எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்துக்கிறாங்க. You know very well galvanometer is a very sensitive instrument. So galvanometer என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ அது ஷோ பண்ணும் என்னது, சப்போஸ் அந்த காயிலையோ இல்லை சர்க்கியூட்லயோ கரண்ட் ஃப்ளோ ஆகுறது உங்களுக்கு ஈஸியா டிஃப்ளெக்ஷன் மூலமா நமக்கு அது கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால கேல்வனோமீட்டர் என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கேல்வனோமீட்டர். ஸோ அதோட ஒரு காயில கனெக்ட் பண்றோம். காயில கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பார் மேக்னெட்டை கொண்டு வர்றாரு. ஸோ இது நார்த் போல், இது சவுத் போல்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பார் மேக்னெட்டை ஸோ திஸ் பார் மேக்னெட் பிரிங்கிங் டுவர்ட்ஸ் திஸ் காயில். ஸோ அந்த காயிலுக்கு பக்கத்துல கொண்டு வரேன். ஸோ நார்த் போல் கொண்டு வரேன். அப்போ கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மொமெண்டரி செகண்ட்ஸ்ல ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த டிஃப்ளெக்ஷன் ஜீரோவில் ஷோ பண்ற அந்த நீடில் சடனா என்ன ஆகுது அப்படின்னா ரைட் சைட்ல டிஃப்ளெக்ட் ஆகுது. when the galvanometer show the deflection to the right side in momentary we bringing the bar magnet towards the coil. so coil நோக்கி அப்படி வரும்போது ஒரு momentary secondsல உடனே என்ன ஆகுது, deflection ஆகுது. you know very well the bar magnet. so அப்ப magnetic field பக்கத்துல கொண்டு வரோம். உடனே இந்த காயில என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. தட்ஸ் மீன் ஒரு EMF ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. So then அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, so இப்போ now away from the coil, so this bar magnet bringing away from the coil or brought from away from this coil. காயில விட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா விலகி கொண்டு வர. அப்போ அப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பக்கம் கொண்டு போகும்போது உடனே இந்த டிஃப்ளெக்ஷன் என்ன ஆகுது, ரைட் சைடுல இருந்தது சடனா லெஃப்ட் சைடுக்கு வரும். உடனே லெஃப்ட் சைட்ல டிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மொமெண்டரி இல்ல, ஒரு ஜஸ்ட் ஒரு மில்லி செகண்ட்ஸ்ல உடனே இந்த பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதுக்கு அப்போ டுவர்ட்ஸ் தட்ஸ் மீன் அதை நோக்கி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரைட் சைட்லயும், அதுல இருந்து விலகி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா லெஃப்ட் சைட்லயும் டிஃப்ளெக்ட். தட்ஸ் மீன் ஸோ வரும்போது இந்த பக்கம் டிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஸோ அதுல இருந்து விலகி போகும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல அது டிஃப்ளெக்ஷன் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்டியூஸ்டு EMF ஃபர்ஸ்ட்ல EMF எந்த டைரக்ஷன்ல இன்டியூஸ் ஆச்சோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல EMF இன்டியூஸ் ஆகுது. இது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு மொமெண்டரி செகண்ட்ஸ்ல நடக்குது. ஸோ அப்போ ஃபாரடே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பார் மேக்னெட்டை கொண்டு வரும்போது ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு EMF இன்டியூஸ் ஆகுது. அந்த EMF இன்டியூஸ் ஆகுறதுனால ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அதனால இந்த கரண்ட் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த EMF என்ன பண்றாங்க அப்படின்னா இன்டியூஸ்டு EMF அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இந்த டிஃப்ளெக்ஷன் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தட்ஸ் மீன் சேஞ்ச் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ கிட்ட கொண்டு வரும்போது அதனுடைய இன்டென்சிட்டி அதிகமாயிட்டே இருக்கும். தூரம் போக 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 அதனுடைய ஸ்ட்ரென்த் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட தட்ஸ் மீன் இதுக்கும் அதுக்கும் பக்கத்தில் வரும்போது என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெட் ஸ்டோன் ஒரு நெருப்பு கட்டி இருக்குன்னு வச்சுக்கே, கையை கொண்டும் கிட்ட போக 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 அதனுடைய சூடு நமக்கு அதிகமா தெரியும். ஹாட்னஸ், வி ஃபீல் மோர் ஹாட்னஸ், ரொம்ப சூடா இருக்கும். அது தூரம் கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய ஹார்ட்னஸ் குறைஞ்சிட்டே வரும். அந்த மாதிரி இது கிட்ட வர வர என்ன ஆகுது அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட லைன்ஸ் தட்ஸ் மீன் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அதிகமா இருக்கிறதுனால ஸோ இங்க வரும்போது கொஞ்சம் நமக்கு தட்ஸ் மீன் சேஞ்சஸ், அதெல்லாம் ஒரு சேஞ்சஸ் கிட்ட வர வரும்போது அதனுடைய வேல்யூ அதிகமாயிட்டே வருது, தூரம் போகும்போது குறைஞ்சிட்டே போகுது. தட் இஸ் அ சேஞ்சஸ். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ சேஞ்சஸ் மீன்ஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங், அதுதான் சேஞ்சஸ். ஸோ அந்த சேஞ்சஸ் இருக்கிற வரைக்கும் அந்த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் திஸ் காயில் அண்ட் த பார் மேக்னெட் தென் we feel or the induced EMF is produced in this coil. So relative motion இருக்கிற வரைக்கும் தான் அது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சப்போஸ் நார்த் சவுத் போல் பதிலா என்ன பண்றாங்க அப்படின்னா சவுத் நார்த் போல மாத்தி எடுத்துட்டு வர. ஓகேவா? சோ அப்ப இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா சோ அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா லெஃப்ட் சைட்ல டிஃப்ளெக்ட் ஆகும். சவுத் சைடு சவுத் போல் இந்த பக்கம் வரும்போது சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல, தென் அதுக்கப்புறம் அவே ஃப்ரம் திஸ் காயில் ஸோ அதுக்கப்புறம் இதுல இருந்து விலகி போகும்போது ஒன்று என்ன ஆகுது அப்படின்னா ரைட் சைட்ல டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ போல் சேஞ்ச் பண்ணும் போதும் ஸோ கரண்டோட டைரக்ஷன் இங்க என்ன ஆகுது சேஞ்ச் ஆகுது அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் ஃபாரடேயோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு காயில் கொண்டு வராங்க.
ஒரு காயில். ஸோ அந்த காயிலோட ஒரு பேட்டரி, ஒரு கீ, பேட்டரி கீ இதெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா, கீ ஆனில் இருக்கும்போது தட்ஸ் மீன் திஸ் இதை ஃபர்ஸ்ட் சர்க்கியூட்னு வச்சுக்கோங்க. தட்ஸ் மீன் திஸ் இஸ் பிரைமரி சர்க்கியூட், இதை வந்து செகண்டரி சர்க்கியூட்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கேல்வானோமீட்டர் 0 டிஃப்ளெக்ஷன்ல இருக்கு. இப்போ கரண்ட் இதுல க்ளோஸ்ல இருக்கும்போது கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆன உடனே ஒரு ஃப்ளோ ஆன வித்தின் ஒரு 1 செகண்ட்ஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே ஒரு மொமெண்டரி டைரக்ஷன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைட்ல தட்ஸ் மீன் 0ல இருந்து ரைட் சைட்ல கேல்வானோமீட்டர் ஷோ பண்ணுது. அப்போ ஒரு மொமெண்டரி செகண்ட்ஸ்ல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, கேல்வானோமீட்டர் ஷோ த டிஃப்ளெக்ஷன். தட் மீன்ஸ் இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது எனக்கு இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு EMF ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த EMF என்ன பண்ணுது அப்படின்னா, ரைஸ் த எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ தட் கரண்ட் இஸ் கால்ட் இன்டியூஸ்டு கரண்ட்னு சொல்றோம். சப்போஸ் இப்ப கீ க்ளோஸ்ல இருக்கு, ஸோ இது என்ன பண்றேன் அப்படின்னா ஓப்பன்ல கொண்டு வரும். தட்ஸ் மீன் சர்க்யூட் பிரேக் பண்றேன். அப்போ கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, லிட்டில் பை லிட்டில் அது வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னா, கேல்வானோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் லெஃப்ட் சைட்ல ஷோ பண்ணுது. ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது பிகினிங்ல ரைட் சைட்ல இருந்தது. ஸோ சுவிட்ச் ஆஃப் பண்ணோடனே கரண்ட் இதுல பிரைமரி சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகல. ஸோ அதனால இங்க தட்ஸ் மீன் அதோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய லிங்க்ல இருக்கக்கூடிய செகண்டரி காயில ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல EMF என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது, நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ இது ஃபுல்லா ரிலீஸ் ஆனே அகைன் இட் கம்ஸ் டு 0 டிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த மாதிரி இப்போ இங்கேயும் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இங்க ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால இந்த இடத்துலயும் நமக்கு என்ன ஆகுது, ஒரு மொமெண்டரி டைம்ல இந்த மாதிரி ஒரு EMF ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் வந்து ஃபாரடேஸோட செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதெல்லாம் பேசிக். ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, இப்பதான் நமக்கு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் ஃபாரடே வந்து நமக்கு கொடுக்குறாங்க. கிளியர் எக்ஸ்பிளனேஷன் ஃபாரடே வந்து கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் இது வந்து செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல அவங்க என்ன கிளியரா சொல்றாங்க அப்படின்றத அகைன் ஸோ இதை பேஸாக வச்சு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயில், இது கேல்வானோமீட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே ஒரு பார் மேக்னெட், திஸ் இஸ் நார்த் போல் சவுத் போல். ஸோ இட் மூவ் ஆர் இட் பி brought towards this coil. இப்போ என்ன ஆகும் இது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு மொமெண்டரி டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது இன்னும் கிளியரா நம்ம டெப்தா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இங்க கேல்வானோமீட்டர் ஒரு காயிலோட கனெக்ட் பண்றேன். ஸோ பிளேஸ் நியர் டு திஸ் காயில் a bar magnet. This is N pole, this is south pole. So you know very well the magnetic field lines starting from north pole to south pole. Yeah. இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு பார் மேக்னெட் இருக்கு, இன்னொரு வெரி வெல். ஸோ பார் மேக்னெட் சுற்றி என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கும். ஸோ ஃபீல்டு லைன்ஸ் ஒரு டிபெண்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்ல போறோம், அதை ஃப்ளக்ஸ்ன்னு சொல்ல போறோம். ஸோ இப்போ நிறைய இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தட்ஸ் மீன் இந்த பார் மேக்னெட் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த காயிலுக்கு பக்கத்துல கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ வி மூவ் ஆர் வி பிரிங்கிங் த பார் மேக்னெட் டுவர்ட்ஸ் திஸ் காயில். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, 0 டிஃப்ளெக்ஷன்ல இருக்கு கேல்வானோமீட்டர். இப்போ கிட்ட கொண்டு வர என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த ஃபீல்டு லைன்ஸோட ஸ்ட்ரென்த், ஸோ ஆல்ரெடி ஐ டோல்ட் டு யூ ஜஸ்ட் நவ். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, ஒரு ரெட் ஹாட் ஸ்டோன் ஒரு நெருப்பு கட்டி இருக்கு அப்படின்னா, ஸோ அங்கே தூரமா இருக்கும்போது நமக்கு தெரியும். அது கிட்ட வர 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 என்ன அதோட சூடு நமக்கு அதிகமா தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதோட ஹாட் ஃபீல்டு நம்ம நெருங்கும் போது அதோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. ஸோ தட்ஸ் மீன் இப்போ இங்க ஃபீல்டு லைன்ஸ் கிட்ட வர வர என்ன ஆகும் அப்படின்னா, அதோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ தட்ஸ் மீன் அது வர வர வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. தட் இஸ் சேஞ்சஸ். அப்ப இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல ஒரு சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கு. தட்ஸ் மீன் கிட்ட கொண்டு வந்துட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல ஒரு ரைட் சைட்ல ஒரு டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. ஏன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த காயில ஒரு இன்டியூஸ்டு EMF ப்ரொடியூஸ் ஆகுது. தட் இன்டியூஸ்டு EMF சச் இன்டியூஸ்டு EMF raise electric current passing or flowing through this circuit or this coil. So அந்த காயில போறதுனால அந்த கரண்ட் நம்ம இன்டியூஸ்டு கரண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த பார் மேக்னெட்டை தூரம் கொண்டு போறேன். So away from this coil, this bar magnet
brought away from this coil. So at the time, so என்ன ஆகும் அப்படின்னா, so reduce the magnetic flux. Magnetic flux கொஞ்சம் கொஞ்சமா அதோட வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிஃப்ளெக்ஷன் ஆப்போசிட் சைடுல நமக்கு ஷோ பண்ணுது. தட்ஸ் மீன் அப்ப என்ன அர்த்தம், அதுக்கு ஆப்போசிட்னா கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல நமக்கு கிடைக்குது. இஎம்எஃப் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். சோ அப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, the magnetic flux changes with a particular with a coil, then EMF is produced or generated or induced in the coil. So அந்த coil magnetic flux change ஆகுறதுனால அந்த coil induced EMF form ஆகுது. That induced EMF என்ன பண்ணுது அப்படின்னா, raise a electric current. இதெல்லாம் வந்து நம்ம செகண்ட் லெசன்லயே பார்த்திருக்கோம். EMF that means electron move ஆனதா நமக்கு current கிடைக்கும். That is the EMF. அதே செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கொண்டு வராங்க ஃபாரடே. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, சோ ஒரு காயில் கேலோனோமீட்டரோட கனெக்ட் பண்றேன். சோ இங்க 0 டிஃப்ளெக்ஷன் இருக்கு. சோ இப்போ என்ன பண்றோம், ஒரு பேட்டரி கீ, அதோட ஒரு காயில், this is key, this is battery. இப்போ கரண்ட் என்ன ஆகும், ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கீ ஆன் பண்றேன். தட்ஸ் மீன்ஸ் சர்க்யூட் க்ளோஸ்ல இருக்கு. சோ அப்ப இங்க கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஃப்ரம் தேர்ட் லெசன், ஓகே, ஆர் previous chapter, current passing or flowing through this coil. This when the current passing through this coil, a magnetic field produced around the coil or around the conductor. So இந்த coil சுத்தி என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு magnetic field நமக்கு ஃபார்ம் ஆகும். magnetic field ஃபார்ம் ஆகும். So இந்த magnetic field, ஓகேவா, magnetic field current flow ஆக ஒரு steady current reach பண்ற வரைக்கும் என்ன ஆகும், அதனுடைய magnetic field flux கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். That means increase ஆயிட்டே இருக்கும். So increasing is the changes. So அப்ப magnetic fluxல ஒரு changes வந்துட்டே இருக்கு. That means field lines கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கும். முதல்ல so இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகும், அப்புறம் இன்னொரு லைன்ஸ் இந்த மாதிரி flux சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிறதுனால செகண்டரி காயில்ல, ஓகேவா, அதோட லிங்க்ல இருக்கக்கூடிய இந்த செகண்டரி காயில்ல அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு EMF ப்ரொடியூஸ் ஆகுது. சோ அப்ப என்ன ஆகும், இந்த டிஃப்ளெக்ஷன், சோ the galvanometerல டிஃப்ளெக்ஷன் லைட்டா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். 0ல இருந்து ரைட் சைடுல போயிட்டே இருக்கும். ஒரு சர்ச் பாயிண்ட்ல அது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாப் ஆயிடும். எப்ப ஸ்டாப் ஆகும், இங்க இந்த பிரைமரி காயில்ல ஸ்டெடி கரண்ட் ரீச் ஆகும். ஒரு பர்டிகுலர் அளவுக்கு தான் என்ன ஆகும், கரண்ட் பாஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 ஆம்பியர் வரும். சோ 5 ஆம்பியர் இங்க ரீச் ஆனோடனே இதுவும் 5 ஆம்பியர்ல, தட்ஸ் மீன் 5 யூனிட்ல வந்து நின்னுடும். ஓகேவா, ஸ்டெடி கரண்ட். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, அது அந்த கீயோட வேல்யூ தட்ஸ் மீன் ஆஃப் பண்ற கீயை. அப்போ இதுல கரண்ட் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா கரண்ட் ரெடியூஸ் ஆகும் போது. அப்போ கரண்ட் ரெடியூஸ் ஆகுனா அதோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், ஃபீல்டு லைன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகும். அப்போ ஃப்ளக்ஸ் இப்போ இங்க டிக்ரீஸ் ஆகும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன்க்ரீசிங், so this time decreasing also changes. அப்ப magnetic flux என்ன ஆகுதாங்க, சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகும், கரண்ட் மேக்ஸிமம் போச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிட்டே. தட்ஸ் மீன் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும். ஓகேவா, அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் லெஃப்ட் சைடுல வரும். கொஞ்சம் கொஞ்சமா கரண்ட் டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். இது எது வரைக்கும் வரும் அப்படின்னா, சோ 0 லெவலுக்கு கரண்ட் ஃபுல்லா ஆஃப் ஆகும்போது நாங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு 0 வரும். சோ ஃபர்ஸ்ட் டைம் லெஃப்ட் சைடுல போச்சு, தென் செகண்ட் டைம் அதனுடைய ரெடியூஸ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது மேக்ஸிமம் லெவல்ல ரீச் பண்ணிச்சு. ஸோ டிக்ரீஸ் ஆகும்போது ரெடியூஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் 0 போகுது, பிகம் 0. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, we clearly understand from those these Faraday's experiment, whenever we change the magnetic flux linked with the coil, the EMF is induced in the coil. That is the Faraday's first law. அதுதான் நமக்கு சொல்லுது, the law of electromagnetic induction. ஓகேவா? சோ அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, Faraday's வந்து ஒரு 2 laws கொண்டு வராங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, the magnetic flux linked with the closed circuit changes. So அந்த சர்க்யூட்டோட லிங்க்ல இருக்கக்கூடிய magnetic flux சேஞ்ச் ஆகும்போது the EMF is produced in the circuit. ஓகேவா? So இது till changes are while changing the
மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல சேஞ்ச் இருக்கிற வரைக்கும் தான் அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ அதோட மேக்னிடியூட், the EMF magnitude of EMF is proportional to or equal to time rate change of magnetic flux. Time rate change of magnetic flux in the closed circuit. So அது டைமை பொறுத்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், the EMF, magnitude of EMF is equal to d phi v by dt. So dt timeல in dt timeல யூனிட் ஏரியாவில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட சேஞ்சஸ், தட் இஸ் d phi b அப்படின்னா, so psi is equal to என்ன வரும் அப்படின்னா d phi by dt. For example, it is for one coil. So this is one coil. இப்படி இருந்துச்சு அப்படின்னா, suppose number of coils, it has number of coils. For example, இந்த மாதிரி இருந்துச்சு. So n turns இருக்கு அப்படின்னா, so n turns இருந்துச்சு அப்படின்னா it has one turns. So this coil having many more turns, like n turns அப்படின்னா அப்ப என்ன பண்றோம், n ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறோம், n d phi by b into dt. So the EMF is equal to, we change d of n phi b, that's mean dt. So what is n phi b? Phi b அப்படின்றது என்னது, இங்க magnetic flux linked with each turns. ஒரு டர்ன்ஸ்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, அது மாதிரி ஒவ்வொரு டர்ன்லயும் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற அந்த வேல்யூ பொறுத்து, டைமை பொறுத்து, ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டர்ன்ஸ், ஒவ்வொரு டர்ன்ஸ்ல எவ்வளவு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றது தட் இஸ் த மேக்னெட் ஆஃப் த EMF. ஸோ இதோட யூனிட் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, தட்ஸ் மீன் EMF ஓட யூனிட் வோல்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். EMF ஓட யூனிட் என்னன்னு கொடுக்குறோம், இந்த இடத்துல நம்ம வந்து வோல்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ஆல்ரெடி யூ நோ வெரி வெல், that is phi b by dt. For example, we write here, that is d phi b by dt. So this is the EMF. EMF ஓட யூனிட் வோல்ட். So phi b is the magnetic flux, you know very well, 1 Weber, that's mean Weber. This is second. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், Weber per second. It is the equivalent unit of volt here, இங்க. So volt is equal to, so Weber means you know Tesla meter square per seconds. So Tesla meter square per second is the another unit for volt. So volt ஓட இன்னொரு யூனிட் நம்ம எப்படி சொல்லலாம், Tesla meter square per second or volt Weber per seconds. So this is the laws of electromagnetic, that's mean Faraday's laws of electromagnetic induction. So இப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இந்த phenomena-ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, Faraday clearly proved which changes the magnetic flux linked with a coil, the EMF is produced in a coil. This is set by or done by the Faraday. So இதை பேஸ் பண்ணி தான் அவர் 2 laws கொண்டு வராங்க. So எப்பெல்லாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கும் அப்பெல்லாம் EMF ப்ரொடியூஸ் ஆகும். அதோட மேக்னிடியூட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா தட்ஸ் மீன் d phi by dt. So இதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். So அதோட யூனிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க, ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. So this is laws of electromagnetic induction by Faraday. அவங்க சொன்னது இதுதான், ஓகேவா. So இந்த laws of that's mean Faraday's laws of electromagnetic induction உங்களுக்கு ஒரு அனிமேஷன் வீடியோவும் ப்ளே பண்றேன். So it is used very helpful to good understanding for this concept. Okay. Electromagnetic induction introduction. In this section, we are going to discuss about what is electromagnetic induction and how induced EMF and induced current are produced. In the year 1820, Hans Christian Sester demonstrated that a current carrying conductor is associated with a magnetic field. Thereafter, attempts were made by many to verify the reverse effect of producing an induced EMF by the effect of magnetic field. Michael Faraday demonstrated the reverse effect of Sester experiment. He explained the possibility of producing EMF across the ends of a conductor when the magnetic flux linked with the conductor changes.
This was termed as electromagnetic induction. The discovery of this phenomenon brought about a revolution in the field of power generation, induced EMF and current. Whenever there is a change in the magnetic flux linked with a closed circuit, an EMF is produced. This EMF is known as the induced EMF, and the current that flows in the closed circuit is called induced current. The phenomenon of producing an induced EMF due to the changes in the magnetic flux associated with the closed circuit is known as electromagnetic induction. Let us study electromagnetic induction with the help of a current-carrying coil. We have taken two coils of copper wire with large number of turns wounded on a non-conducting roll. One of the coils with the largest number of turns is called the primary coil, which is connected to a power supply. And the other coil is only connected to a galvanometer called secondary coil. Insert the plug key and observe galvanometer for deflection. There is a momentary current in the secondary coil. We can see that the galvanometer deflects momentarily. Galvanometer needle jumps to one side and quickly returns to zero. Disconnect the plug key and observe. We can see that the needle of galvanometer deflected again momentarily, but to the opposite side. As we change the supply voltage, there is a momentary deflection in the second coil. We have observed that a potential difference is induced in the secondary coil whenever the electric current through the primary coil is changing. So, we can conclude that the process by which a changing magnetic field in a conductor induces the current in another conductor is called electromagnetic induction. Electromagnetic induction. Connect the ends of the coil of an insulated copper wire to a sensitive galvanometer. Observe that the galvanometer needle does not show any deflection. This indicates that no current is flowing through it. Now move a bar magnet through the coil. What do you observe? The galvanometer shows a deflection. This proves that current is flowing through the coil. Let the magnet remain stationary for some time. We observe that there is no deflection in the galvanometer now as no current is produced. Now slowly pull out the magnet from the coil. A deflection is observed in the opposite direction. This is because the current is flowing in the opposite direction. From this experiment, we can conclude that a current is produced in a circuit whenever there is a change in magnetic field associated with it. This process by which electric current is produced in a circuit due to change in magnetic field associated with it is known as electromagnetic induction. Electromagnetic induction. The phenomenon of electromagnetic induction can be demonstrated by an experiment. Wind an insulated copper wire on a paper or wooden cylinder so as to form a coil in the form of a solenoid. Connect the two ends of the coil to a galvanometer and place a magnet close to it. The reading of the galvanometer is 0 when the magnet is stationary. The pointer of the galvanometer deflects towards the right when the north pole of the magnet is moved towards the solenoid. The galvanometer shows 0 reading when the motion of the magnet stops. This proves that as long as the magnet keeps moving, current flows in the solenoid. If the magnet is moved away from the solenoid, current flows in opposite direction in the solenoid. Thus, the galvanometer deflects towards the left.
The deflection increases if the magnet is moved away with greater velocity. If the polarity of the magnet is reversed and the magnet is brought close to the solenoid, then current flows in an opposite direction. The galvanometer accordingly turns towards the left. Faraday observed that current flows in the coil only when there is a relative motion between the coil and the magnet. The direction of deflection in the galvanometer is reversed if the direction of motion is reversed. The current in the coil and the corresponding deflection of the galvanometer can be increased by using a strong magnet or by increasing the motion of the magnet. Increasing the area or the number of turns also creates a strong current in the coil. According to Faraday, when there is no relative motion between the magnet and the coil, the magnetic flux within the coil remains constant. So the galvanometer shows no deflection. But when the magnet is moved towards the coil or vice versa, the magnetic flux changes and an EMF is induced in the coil. If the circuit is complete, the EMF causes current to flow through it. Based on his experiment, Faraday formulated two laws of electromagnetic induction. Whenever there is a change in the magnetic flux linked with a coil, an electromotive force is induced. The magnitude of the induced EMF is directly proportional to the rate of change of the magnetic flux linked with the coil.